அண்ணனும் தங்கச்சும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க சென்டர்ல ஒரு மந்திர முட்டை இருக்கு. அந்த முட்டை மேல அந்த அண்ணனோட கைப்பட்டதுமே அவன் கை எரிய ஆரம்பிச்சிடுது. அவனும் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த முட்டையில நிலாவோட ஒளிப்படுது. நிலாவோட ஒளிப்பட்டதுமே அந்த தங்கச்சி காதுல அந்த வீட்டுல அடைச்சு வச்சிருக்க டீமனோட குரல் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த டீமன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சின்ன குழந்தைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடுது. ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குழந்தை என்ன பண்ணுதான், தான் முடியல அந்த முட்டையை முடிஞ்சிட்டு போய் அந்த டீமனை வெளியில கொண்டுட்டு வந்துடுது. இந்த டீமன் அவளை அடைச்சி வச்சிருந்த அந்த மந்திரக்கட்டிலேருந்து வெளியில வந்துடுறா. வெளியில வந்ததும் இந்த டீமனும் குழந்தையும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த வீட்டில் உள்ள மற்றவங்க உயிரெல்லாம் உரிய ஆரம்பிக்குது. உயிரை ஃபுல்லாகவே உறிஞ்சி எடுத்துடுது. உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டீமனை அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு தன்னோட பாதாள லோகத்துக்கு போறா அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு. இப்போ அந்த முட்டை மூலியமா தன்னை மாதிரி உள்ள மற்ற டீமன்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கறதுக்கு அந்த பாதாள லோகத்தையும் தாண்டி இன்னும் ஒரு இடத்துக்கு போறா. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த முட்டையை வச்சுட்டு அந்த முட்டை மேல சூரிய ஒளி பட்டதுமே அந்த முட்டையிலேருந்து இவளை விட சக்தி வாய்ந்த ஒரு கொடூரமான டீமன் வெளியில வருது. வெளியில வந்த டீமன் இதுக்கு மேல நீ உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு இவளையே சாகடிக்குது.